மதுரை மாவட்டம் முல்லை நகரில் பட்டா வழங்க கோரி பொதுமக்கள் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் செய்தியாளர் சல்மான் இணைகிறார். வணக்கம் சல்மான், போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். மதுரை மாநகர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிபிகுளம் அருகே இருக்கக்கூடிய கண்மாய் ஓரத்தில் இருக்கக்கூடிய முல்லை நகர், அதே போன்று நேதாஜி மெயின் ரோடு, முன்னாள் குடியிருப்போர் இராணுவ குடியிருப்போர் நலச்சங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 600க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இதில் 3000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் சில தினங்களுக்கு முன்பாக திடீரென நீர்வளத்துறை சார்பில் இந்த வீடுகள் அனைத்தும் ஆக்கிரமிப்பில் இருப்பதாக கூறி அவர்கள் வீடுகளின் முன்பாக நோட்டீஸ் ஒட்டப்பட்டு அவர்களுக்கு வீடுகளில் நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே உயர்நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி இதுபோன்ற நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்த நிலையில் தங்களுக்கு தேர்தல் காலத்தில் நேரடியாக இந்த பகுதி முல்லை நகர் பகுதிக்கு தற்போதைய திமுக சட்டமன்ற உறுப்பினரும் அதே போன்று திமுக நிர்வாகிகளும் இந்த முல்லை நகர் பகுதியில் நேரடியாக அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது முல்லை நகர் பகுதிக்காக வகை மாற்றம் செய்து அவர்களுக்கான பட்டா வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்தார்கள். தங்களுக்கு வாக்களித்தால் இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும், நீதிமன்றங்களிலும் வழக்குகளை நாங்களே நடத்துவோம் என வாக்குறுதி அளித்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது இந்த முதல் கட்ட நடவடிக்கையாக நோட்டீஸ் நீர்வளத்துறை சார்பில் ஒட்டப்பட்டிருப்பது இந்த பகுதி மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முழுவதுமாக 60 ஆண்டுகளாக இந்த பகுதிகளில் அவர்கள் வசித்து வரக்கூடிய நிலையில் 3வது தலைமுறையாக வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் திடீரென தற்பொழுது ஆக்கிரமிப்பு என கூறி பட்டா இல்லை என இவர்களை காலி செய்ய கூறுவது என்பது எங்களுடைய வாழ்வாதாரத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. எனவே இது ஏற்கனவே திமுக அரசு தங்களுக்கு அளித்த வாக்குறுதியான தங்கள் பகுதிக்குள்ள குடியிருப்புகளுக்கு உடனடியாக பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும், அதே போன்று தற்பொழுது மாவட்ட நிர்வாகம் தரப்பில் ராஜாக்கூர் பகுதிகளுக்கு தங்களை இடம்பெயர செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய நிலையில் ராஜாக்கூர் என்பது இந்த பகுதியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிற்கு இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்த மட்டிலும் தங்களது பிள்ளைகள் இந்த அருகில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதிக்கு செல்வது என்பது அந்த பகுதியில் ஏற்கனவே அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு சூழலில் இதுபோன்ற நடவடிக்கையால் தங்களால் அந்த பகுதிக்கு செல்ல முடியாத ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறது என கூறி தற்பொழுது அந்த முல்லை நகர் பகுதி மக்கள் கடந்த 6 தினங்களாக இரவு பகலாக தெருக்களிலே குடியேறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தங்களது வீடுகளை விட்டு அந்த 6 நாட்களாக இதே தெருக்களில் அவர்கள் அமர்ந்து குழந்தைகள், அதே போன்று முன்னாள் இராணுவத்தினர், அதே போன்று பெண்களும் கூட அவர்கள் இந்த பகுதியிலே அமர்ந்து அவர்கள் சமைத்து இதிலே உண்டு இரவில் படுத்து உறங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த அரசு அளித்த வாக்குறுதியை நம்பிதான் இதுபோன்ற நிலைக்கு நடுத்தெருவிற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எனவே இனிமேலாவது எங்களுடைய சூழல் புரிந்து கொண்டு எங்களுடைய நிலை அறிந்தாவது இதுபோன்ற பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையோடு அவர்கள் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது தங்களுடைய கருத்து அரசுக்கு செவி கேட்கவில்லை என்பதை வலியுறுத்தும் வகையிலாக அவர்களுடைய வாய்களில் கருப்பு துணிகளை அணிந்தவாறு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை தான் நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான பெண்களும் இதே ஒரு ஒற்றை கோரிக்கையோடு தான் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பகுதியில் இருக்கிற பெண்கள்கிட்ட நம்ம கேட்கலாம், நீங்க இது மாதிரியான எத்தனை வருஷமா இருக்கிறீங்க, என்ன மாதிரியான கஷ்டப்பட்டு இருக்கீங்க? 60 வருஷமா இருக்கோம் சார். மாமனார், அதுக்கடுத்து நாங்கள் 60 வருஷமா இருக்கோம். நாங்கள் குடிசமாற்று வரியில இருந்திருக்கோம், எல்லாமே கட்டியிருக்கோம். பிள்ளைகளும் வந்துருச்சு. இப்போ இது கம்மான்றாங்க, ஆக்கிரமிப்புன்றாங்க. இது கம்மா கிடையாது, இது சும்மா அந்த ஓட மாதிரி தான் சொன்னாங்க. க்ளீன் பண்ணுன்னா எங்களுக்கு தண்ணியாக வந்துருக்காது. அங்கிட்டிருந்து வந்த தண்ணி தான் இங்கிட்டு வந்ததுனால அவங்க இதை எடுத்தே ஆகணுன்றாங்க. அதனால் எங்களுக்கு பட்டா வேணும் சார். நாங்கள் இப்போ 10 நாளாக நடத்திட்டு இருக்கோம். 6வது நாள் இது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேள்விப்பட்டதுனால தான் நாங்கள் இப்படி இருக்கோம். இந்த பகுதியில் என்ன மாதிரியான சிரமங்கள் இருக்குது? பள்ளி கல்லூரியிலெல்லாம் படிக்கிறாங்க மாணவர்கள், அவங்களுக்கு என்ன மாதிரியான பள்ளிகளெல்லாம் ஆமாம், பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடமாக போகாமல் இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் தான் பிள்ளைங்க போகிறாங்க. இதையும் விட்டுட்டா பிள்ளைங்களுக்கு போக வாய்ப்பில்லை. நிறைய 10th 12th பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, காலேஜ் பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களாம் உண்மையிலேயே ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறாங்க. 10th இப்போ ப்ரீ போர்டு எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு அவங்களால படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. பேரண்ட்ஸ் எங்களும் நாங்கள் இப்படி ஒரு சூழ்நிலையில் இப்படி உட்காந்துருக்கனால எங்களுக்கும் பிள்ளைங்களை பார்க்க முடியல. மக்கள் எல்லாருமே ஒரு வேலைகளை விட்டுட்டு பாருங்கள், வேலைக்கு போகிறத விட்டுட்டு அவ்வளோ ஒரு சிரமத்தில் உட்காந்துருக்காங்க. ஒரு நாள் வேலைக்கு போகல
போகலைன்னா அவங்களுடைய குடும்பம் என்ன ஆகும்னு தெரியும். எல்லாருமே வந்து வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு வேலைக்கும் போகலை. இது வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆக்கிரமிப்பே கிடையாது. எங்கள் தாத்தா வந்து மிலிட்ரியில் இருந்தார். இப்போ மிலிட்ரியில் இருந்தால் எங்கள் தாத்தா மட்டும்தான் இருப்பாரா? அவங்களுடைய வாரிசுகள் எல்லாமே பின்னாடி வருவோம் இல்லையா? அவங்க இல்லை வேறவங்க தான் இருக்காங்கன்ற ஒரு இது வருது. அப்போ அவங்களுடைய வாரிசுகள் எல்லாம் நாங்கள் வருவோம் இல்லையா? கிட்டத்தட்ட எங்கள் தாத்தா, எங்கள் அம்மா, எங்கள் மாமா, இப்போ நாங்கள் எங்கள் பிள்ளைங்க வந்துட்டாங்க. இப்படி இவ்வளோ வருஷம் இருந்திருக்கோம். ஆக்கிரமிப்பு நீங்கள் ஏன்னு சொல்கிறாங்க? அரசாங்கத்தால் தான் கொடுத்துருக்காங்க, குடிசை மாற்று வாரியத்தில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை வந்து இப்போதைக்கு குடிசை மாற்று வாரியம் இல்லை அப்படி நாங்கள் எங்களுக்கு கொடுக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட்டை வந்து ஒரு அப்ரூவல் போட்டு கொடுக்குறாங்க. அப்போ வந்து அரசாங்கத்தை எப்படி நம்புறது? அரசாங்கம் கொடுத்ததே அவங்க கொடுக்கலன்னு சொன்னால் அப்போ எப்படி ஒரு அரசாங்கம் இது? மக்களுக்காக தான் வந்து இந்த அரசாங்கம் நடத்துனாங்க. அப்போ இவங்க வந்து என்ன அப்படின்னா அரசாங்கத்தால் கையெழுத்து போட்டு அந்த குடிசை மாற்று வாரியத்தோடைய அந்த தலைவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு, உங்களுக்கு இந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்க சூழ்நிலையில் ஒவ்வொரு மக்களும் லட்சக்கணக்கில் வீடை போட்டு கட்டி வச்சிருக்காங்க. கடை வாங்கி எவ்வளோ சிரமம் இருக்கும் ஒரு வீடு கட்டுறதுக்கு. அவ்வளோடைய பொருளாதாரமும் போட்டு பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க? திடீர்னு இடிச்சிட்டு போன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் மக்கள் எல்லாம் அப்படி கொந்தளிச்சு போய் இருக்கிறாங்க. வயசானவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சொல்றதுக்கும் வார்த்தைகளும் கிடையாது. ஆமா, பெர்மனண்டா எங்களுக்கு இந்த வீடு தான் வேணும். இனிமேல் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு நாங்க வந்து போகவே மாட்டோம். ராஜாக்கூருக்கு போக வாய்ப்பே கிடையாது சார். பிள்ளைங்கள் எல்லாம் இங்க இருக்கு ஸ்கூலு. அவ்வளவு பிள்ளைங்களும் இங்கே தான் படிக்கிறாங்க. இந்த தனபால் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 பிள்ளைங்களுக்கு மேல இங்க படிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய ராஜாஜி ஸ்கூல், நியரஸ்ட் இங்கே ஒரு தனபால் ஸ்கூல் இருக்கு. இப்படி நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ல மட்டும்தான் பிள்ளைங்க அதிகமா படிக்கிறாங்க. தயவு செய்து அரசாங்கம் இது வந்து அவங்கள நம்பி தான் நாங்க ஓட்டு போட்டோன்றதை விட மக்களுடைய ஒவ்வொருடைய நிலைமையை புரிஞ்சுக்கிறோம். இது வந்து நாங்க சும்மா வந்து குடியேறல, கவர்மெண்ட் கொடுத்த இடத்துல தானே இருக்கிறோம். நம்ம சும்மா இருந்தா கூட நாங்க கூட போயிடலன்னு சொல்லலாம். அரசாங்கமே கொடுத்து அதிகாரத்தில் கொடுத்துட்டாங்க. அப்புறம் இப்போ வந்து மாத்தணும்னு சொன்னா இது என்ன ஒரு அரசாங்கம்? மக்களுக்காக மட்டும்தான் இந்த அரசாங்கம் செயல்படுது. மக்களே இது பண்ணா நாங்க எதுக்கு ஓட்டு போடணும்? எங்களுடைய இது வந்து அடிப்படை உரிமை தானே. இடம், வீடு, வசதி எல்லாமே அடிப்படை உரிமைகள். இந்த உரிமைகளை கை வச்சா நாங்க எல்லாரும் எங்க போவோம்? கிட்டத்தட்ட 3000 வந்து குடும்பங்கள் இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் 4 பேர் வச்சாலே யோசிச்சு பாருங்க. 4 பேர் வயசானவங்க எல்லாத்தையும் யோசிங்க. பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு. இதை நம்பி எங்களை நம்பி நிறைய தொழில் செய்யறவங்களாம் இதுக்குள்ள வர்றாங்க. அப்ப அவங்களோட நிலைமையும் பாதிக்கப்படும். தயவு செய்து இதற்குரிய வந்து நடவடிக்கைகளை வந்து அரசாங்கம் எடுக்கணும். மக்களை வந்து அவ்வளோ 7 நாள் சொல்லுங்க, எவ்வளவு நாள் உட்காந்துக்கிட்டே இருக்க முடியும்? அவர் எல்லாம் உடம்பு சரியில்லாதோட தான் சார் இருக்காங்க. 7 நாள் வந்து பாருங்க, இயல்பு வாழ்க்கையை பாதிச்சிருச்சு. அவங்க வேலையை விட்டுட்டு பிள்ளைங்களை எல்லாம் கவனிக்க முடியல. நைட்டும் பகலும் இங்கே படிக்குது, பனி விழுகுது. அந்த பனி காலையில நேரத்துல தலைவலியோட தான் எல்லாரும் இருக்காங்க. மாத்திரையை வாங்கி போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போட்டு ஊசியை போட்டுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால தயவு செய்து இந்த நிலைமைகள் எல்லாம் அரசாங்கம் வந்து கருத்தில் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வந்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க எங்களுக்கு. நிச்சயமாக இவர்களுடைய நம்பிக்கைக்கு இந்த அரசானது கை கொடுக்க வேண்டும். இவர்களுக்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வகை மாற்றம் செய்து, ஏற்கனவே தேர்தல் காலத்தில் அவர்கள் அளித்த வாக்குறுதிதான் வகை மாற்றம் செய்து அவர்களுக்கான பட்டா வழங்கப்படும் என கூறியிருக்கிறார்கள். எனவே அதனை நிச்சயமாக செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கடந்த 6 நாட்களாக இவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முதியவர்களும் பெண்களும் குழந்தைகளும் கூட தெருக்களிலே வசித்து வரக்கூடியது என்பது கடும் சிரமமான ஒரு விஷயம். இருந்த பொழுதிலும் மழை, வெயில் என அதிலே காத்திருந்து தங்களுக்கான உரிமையை, ஏற்கனவே அளித்த வாக்குறுதியை கேட்டு பெறுவதற்காக தான் இது போன்ற போராட்டத்தில் 6வது நாளாக நீடித்து வருகிறது. மாலதி, சல்மான் தங்களுடைய விரிவான நேரலை விவரங்களுக்கு நன்றி.